பட் இருந்தாலுமே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் முதல்ல அவங்க ஒரு டாக்ஸிக் பீப்புள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து அவங்கள போய் நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் பண்ணுறதை விட, மென்டலி அன்ஹெல்த்தின்னு ஒரு டேக் பண்ணுறதை விட, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பிஹேவியரை கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும். நீ என்ன மாதிரியான ட்ரெயிட்ஸ்லாம் பண்ணுறேன்னு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ணணும். அதாவது நீ இந்த மாதிரி சொல்கிறனால ஐ ஃபீல் ப்ரெஷரைஸ்ட், ஸோ என்னால் வந்து டிசிஷன் எடுக்க முடியல, நீ என்ன பண்ணுற அப்படின்றத அவங்க பிஹேவியரை நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணுமே தவிர வேறு வந்து அவங்ககிட்ட போய் நீங்கள் நார்சிஸ்ட் அந்த மாதிரி மென்டல் அன்ஹெல்த்தி அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது இந்த பிஹேவியர் நீ பண்ணுறனால இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் வருது, ஸோ இந்த பிஹேவியர் தான் இதுக்கு காரணம் சொல்லி நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்து அவங்க முன்னாடி வைக்கணும். ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கோவம் வரும், மேலே எங்கேயும் குதிப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த பிஹேவியரை நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ண உங்களை வந்து அவங்க இன்டெலிஜென்ட்டாக பார்ப்பாங்க. உங்ககிட்ட பயங்கரமாக இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு வரும். ஸோ அவங்களால அந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியாது உங்களை அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த பிஹேவியரை கரெக்டாக நீங்கள் கால் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நார்சிஸ்ட் வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. திரும்ப அவங்களை மேனிப்புலேட் பண்ண முடியாதுன்றதை அவங்க மைண்டில் ஒர்க் ஆகும். அது அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி கூட கொடுக்கும். ஐயோ எப்படி கரெக்டாக பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அந்த பிஹேவியரை கரெக்டாக கால் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீ வந்து கேஸ் லைட் பண்ணுற, இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நீ இந்த மாதிரி வந்து கில்ட் ட்ரிப்பிங் பண்ணுற, அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நீ இந்த மாதிரி என்னை வந்து செல்ஃப் டவுட் உருவாக்க வைக்கிற, நீ என்னை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுற, நீ என்னை டிசிஷன் எடுக்க விடாமல் பண்ணுற, இதெல்லாம் நீ பண்ணுற இந்த எமோஷனல் அப்யூஸை கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் வச்சு அந்த பிஹேவியரை வச்சு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து உங்களை திரும்ப வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் இல்லை மென்டல் அப்யூஸ் இல்லைனா வந்து வெர்பல் அப்யூஸ் எது வேணாலும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளை பயங்கர வீக்காக்கும். திரும்ப உங்ககிட்ட வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்காக இந்த மாதிரி நீங்கள் பிஹேவியரை தொடர்ந்து கால் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சைலண்ட்டாக வந்து வேறு ஒரு சப்ளையை சூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க.